வெரி குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் வீக் வந்து குரூப் 4 2026 நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற குரூப் 4 2026 அதுக்காக ஒரு ஷெடியூல் ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் இந்த ஷெடியூல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சார் இந்த ஷெடியூலை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நாங்களும் அந்த ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறப்பவே இதுக்கான ஒரு அப்டேட்டட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட்டட் வீடியோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 2026க்கான டெஸ்ட் சீரிஸ், இந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 சண்டே 2025ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் அதை மாதிரி எப்போ இருக்க போகுது அப்படின்னா எவ்ரி சண்டே 10 AM கரெக்டாக 10 மணிக்கு இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். மொத்தமாக இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 டெஸ்ட், அதாவது 36 சண்டேஸ் கண்டினியூஸா எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸை ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி, அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஒரு 13 டெஸ்ட், அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கான்செப்ட், அதாவது சிலபஸ் ஓரியன்டா இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணி ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஒரு 13 டெஸ்ட்டையும் ஸ்கூல் புக் இல்லாம ஸ்கூல் புக் முடிச்சதுக்கு அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது சிலபஸ் ஓரியன்டா போகும். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற டெஸ்ட் 13 ஸ்கூல் புக் எஸ்சிஆர்டியை பேஸ் பண்ணி ஃபுல்லா போக போகுது. ரெண்டாவது வர காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா சிலபஸ் ஓரியன்டா, அதாவது எஸ்சிஆர்டி பிளஸ் சோர்ஸ் புக் சொல்லுவோம் இல்லையா, அந்த சோர்ஸ் புக்கையும் கவர் பண்ணி தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது போக போகுது. இந்த 2 டெஸ்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா 7 ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இது ஸ்கூல் புக் பிளஸ் சிலபஸ் வைஸ் அப்படிங்கிற மாதிரியா 7 டெஸ்ட் அப்படிங்கிறத கொண்டுட்டு போக போறோம். இதுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. இதோட பிடிஎஃப்பும் கீழே வந்து லிங்க்ல நாங்க கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொஸ்டின் ஷேர், அதாவது ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் இதுக்கான கொஸ்டின் ஷேர். அவங்க சிலபஸ்லேயே இப்போ எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுக்க போறோம், யூனிட் 1ல இருந்து எவ்வளவு, யூனிட் 2 அப்படிங்கிறதுல இருந்து எவ்வளவு அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் ஷேர் கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு பை சார்ட் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இந்த சார்ட்ல எவ்வளவு கொஸ்டின் ஷேர் அப்படிங்கிறத இங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கான கொஸ்டின் ஷேர் மொத்தம் யூனிட் 6 அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடிஸ்லையும் ஒரு யூனிட் அப்படிங்கிறது மென்டல் எபிலிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலா இந்த 7த்துக்குமான கொஸ்டின் ஷேர் தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதோ டைம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் சீரிஸோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், டெஸ்ட் பேஸ்ட் ஆன் சமச்சீர் புக்ஸ். எந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்தாலுமே பேசிக்ஸ் எதுனா எஸ்சிஆர்டி புக்ஸ் தான். ஸோ இதோட கான்செப்ட்ஸும் இதோட கண்டென்ட்டும் இல்லாம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே நான் போக முடியாது. இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா இது பத்தாது. இது கூட சிலபஸ் ஓரியன்டா சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய சில சோர்ஸ் புக்ஸையும் நம்ம படிச்சுட்டு போகணும். ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்சிஆர்டியையும் பேஸ் பண்ணி இருக்க போது, சோர்ஸ் புக்ஸையும் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ரெண்டாவது, எல்லா கொஸ்டினுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், டிஎன்பிசில இருக்கிற அதே கான்செப்ட்ல இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்கும், அதோட டிரான்ஸ்லேஷன் கீழே தமிழ்ல இருக்கும். அது மாதிரியான பைலிங்குள்ள தான் எல்லா ஜிஎஸ் கொஸ்டினுமே இருக்க போகுது. ரெண்டாவது, இந்த டெஸ்ட் யார் எழுதலாம், எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இப்போ நான் சண்டேஸ் வந்து எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி சண்டே 10 to 1 அந்த 3 hours நான் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க படிச்சுட்டு இன்ஸ்டியூட்ல நம்ம டெல்டாவில் இருக்கக்கூடிய 2 இன்ஸ்டியூட்ல நீங்க வந்து ஆஃப்லைன்ல இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க எழுதிக்கலாம். இல்ல சார் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்லைனாக்கா நான் ஒரு ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ஆன்லைன் சூஸ் பண்ணி ஆன்லைன்லயும் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி எஸ்சிஆர்டி புக்ஸ் பிளஸ் சோர்ஸ் புக்ஸ், இது கூட பிஒய்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சேர்த்து கவர் பண்ண போறோம். இந்த மூணுமே ஒரு டெஸ்ட் சீரிஸ் போகுது அப்படின்னா, சிலபஸ் போகுதுன்னா அதுல எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி பார்க்க போறோம், சோர்ஸ் புக் பேஸ் பண்ணி பார்க்க போறோம், பிளஸ் அதுல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகே, டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல சாஃப்ட் காப்பி, அதாவது பிடிஎஃப் என்ன பண்ணிடுவோம்னா உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவோம். இந்த செப்பரேட் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த குரூப்ல வந்து டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப், அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படிங்கிறது
வீடியோல எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவோம். நீங்க எந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க, எதனால தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வச்சு நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா டிஎன்பிசியோட கரண்ட் ட்ரெண்ட், இப்ப எந்த ட்ரெண்ட்ல அவங்க கொஸ்டின் மேக் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க அதிகமா இப்ப போய்க்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இப்ப இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருக்க போகுது. அண்ட் ரெண்டாவது, ஆன்சர் கீஸ். இந்த ஆன்சர் கீஸ் நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லயே உங்களுக்கு ஆன்சர் கீ நாங்க இஷ்யூ பண்ணிடுவோம். நீங்க அங்கேயே கரெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு உங்க ஸ்கோர் அப்படிங்கறத நீங்க ஆன் த ஸ்பாட் அங்கேயே பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க மார்க் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதுற ஓவரால் ஸ்டூடெண்ட் கூட உங்களோட ரேங்க் என்ன, உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது ஈவினிங் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம டிஎன்பிசியில எக்ஸாம் 2026 குரூப் 4க்காக தான் நம்ம பிளான் பண்ணி போகிறோம் இல்லையா, அவங்க இந்த எக்ஸாமை எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத 2025ஓட டிசம்பர் மந்த்ல மேபி அது செகண்ட் வீக்கா இருக்கும். செகண்ட் வீக்ல ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 2026ல குரூப் 4 எக்ஸாம் எப்போ வருதோ இல்லை எப்போ அவங்க கால் ஃபேர் பண்ண போறாங்களோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாரம் வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போக போகுது. அண்ட் லாஸ்ட் ஒன், எக்ஸாம் பேப்பரோட சாஃப்ட் காப்பி, அதாவது பிடிஎஃப் சொல்லுவோம் இல்லையா, பிடிஎஃப் அப்படிங்கிறது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்காக மட்டுமே கொடுக்க போறோம். இது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி பிரிண்ட் அவுட் மெட்டீரியலா கொடுத்துருவோம். ஸோ அதனால அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது பிடிஎஃபா அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா, அவங்க நேர்லயே வந்து தான் எக்ஸாம் எழுதணும். ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நவம்பர் 9ல நடக்குது இல்லையா. நவம்பர் 9 இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே ஃப்ரீ. யாரு வேணாலும் வந்து இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். இப்போ நீங்க நம்ம ஆஸ்கர் இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஒரு டெல்டாவில் படிச்சுட்டு இருக்க வேற எந்த ஒரு ஆஸ்பெண்டா இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து நீங்க ஃப்ரீயா எழுதணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் 1 அப்படிங்கறத வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் 1 அட்டன் பண்ணி நீங்க 80% மேல நீங்க உங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ரெகுலரா படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த டெஸ்ட் சீரிஸ் நல்லா பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி கிடைக்க போகுதுன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணி 80% மேல ஸ்கோர் பண்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இருக்க போகுது அப் டு குரூப் 4 2026 வரைக்கும். ஓகேங்களா. அண்ட் ரெண்டாவது, 70% மேல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ்ல 50% அப்படிங்கிறது உங்களுக்கு கன்செஷனா இருக்கும். அதாவது நீங்க 50% ஆஃப் அமௌண்ட் பே பண்ணா மட்டும் போகுதும். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஓப்பன் டெஸ்ட் தான், ஒரு ஃப்ரீ டெஸ்ட். அது மட்டும் இல்லாம அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா அது ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்டா இருக்க போகுது. இந்த டெஸ்ட்டுக்கான இந்த டெஸ்ட் நம்பர் 1 அதுக்கான ஷெட்யூல் என்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் டெஸ்ட். இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சிஆர்டி புக் தான், 6 to 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெஸ்ட் நம்பர் 1 நவம்பர் 9 நம்ம சொல்லலையா, இல்லையா, நவம்பர் 9 2025. இது வந்து ஒரு ஓப்பன் டெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தா மாதிரி இது ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தா 6th புக்கோட தமிழ் ஓல்டு அண்ட் நியூ, 6th புக்கோட தமிழ் ஓல்டு அண்ட் நியூ, அதே மாதிரி 6th புக்கோட ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜிஎஸ்ல இருந்து இந்த 3 டாபிக் ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி மேக்ஸ். இந்த கொஸ்டின் ஷேர் மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். எல்லா டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் ஷேர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்ல இருந்து 100 கொஸ்டினும், ஜிஎஸ்ல இருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும், மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதுல 85க்கு மேல ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது ஷெட்யூல். அண்ட் 70க்கு மேல ஸ்கோர் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் டெஸ்ட், ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு 7th தமிழ் அண்ட் ஓல்டு பிளஸ் நியூ, அதே மாதிரி 7th ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி, 7th மேக்ஸ். இதே மாதிரி தான் ஜென்ரல் தமிழ்ல 100 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஒரு 75, ஆப்டிடியூட்ல ஒரு 25, இந்த 200 கொஸ்டினும் இப்படிதான் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா. முடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் டெஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட். இப்போ 3 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் சண்டே என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. இந்த ரிவிஷன் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணதுன்னா டெஸ்ட் நம்பர் 1, 2, 3 இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த 3 டெஸ்டோட ஃபுல் சிலபஸ், அதாவது 6வது புக் தமிழ் நியூ ஓல்ட், 7th தமிழ் நியூ ஓல்ட், 8th தமிழ் நியூ ஓல்ட் அண்ட் 6th, 7th, 8th இந்த டாபிக்கோட ஜிஎஸ் ஃபுல்லா இது மொத்தமா சேர்ந்தது தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்க போகுது. பிளஸ் இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜூன், ஜூலை 2025 கரண்ட் அஃபேர்ஸ்,
நமக்கு எப்படி ஸ்கூல் புக்ஸ் சோர்ஸ் புக் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கூட சேர்த்து பார்க்க போறோம் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்லையும். ஆஸ் வெல் அஸ் 6th 7th மேக்ஸ் இது மூணும் கம்பல் பண்ணி ஒரு 200க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அண்ட் அடுத்து 4th டெஸ்ட், அடுத்து 9th ஸ்டாண்டர்ட்ல உள்ள தமிழ் அண்ட் ஜிஎஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் 5th டெஸ்ட் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் வரப்போகுது. அண்ட் 6th டெஸ்ட் அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்டோட தமிழ் நியூ அண்ட் ஓல்டு. அது மட்டும் இல்லாம 11th 12th நம்ம வரப்போகும் எந்தெந்த டாபிக் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து லெசன்ஸ் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். இங்க 11th ஹிஸ்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லெசன் 1ல இருந்து 10 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் 11th ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து 11th அட்வான்ஸ் தமிழ். இந்த சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அட்வான்ஸ் தமிழையும் சேர்த்து பார்க்கணும், புதுசு மட்டும் இல்லாம ஓல்டையும் பேஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த தமிழ் படிக்கிறப்போ நம்ம இலக்கணம் பகுதி படிக்கிறப்போ அதிகமான இம்பார்ட்டன்ஸ், அதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முடிச்சதுக்கு அப்புறம் 8th டெஸ்ட் அப்படிங்கிறது செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட். அதாவது பார்த்த 4, 5, 6 அப்படிங்கிற டெஸ்டோட ஃபுல் போர்ஷனும் பிளஸ் அங்க ஜூன் ஜூலை பார்த்தோம் இல்லையா, இங்க ஆகஸ்ட் செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 9th 10th 11th 12th 13 இதோட பிடிஎஃப் வந்து நம்ம கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம், முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. ஓகேங்களா? மொத்தமா இந்த 13 டெஸ்ட்டும் February 8th 2026ல தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட், அதாவது டெஸ்ட் நம்பர் 9, 10th, 11th, 12th இதோட ஃபுல் ரிவிஷனையும் என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அக்டோபர் டு நவம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸோட இந்த போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த எஸ்சிஆர்டி புக்ஸோட இந்த 13 ஃபவுண்டேஷன் டெஸ்ட் நீங்க முடிக்கிறப்பவே உங்களுக்கு சிலபஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 80% நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற சிலபஸ் ஓரியன்டா ஒரு 80% நாலேஜ் வந்து அந்த கண்டென்ட்டோட உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா, இங்க நம்ம இந்த எஸ்சிஆர்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, as well as நம்ம சொன்ன மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டுக்குள்ள நம்ம இங்கே உள்ள வந்துருவோம். ஓகே, இது எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா முழுக்க சிலபஸ் பேஸ் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே தான். இங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது February 15, 2026 அதுல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து சண்டே மார்னிங் 10 AM அப்படிங்கிறத நடக்கும். ஓகேங்களா? இதுல சிலபஸ் வைஸ் இலக்கணத்துல எழுத்து இந்த டாபிக்ல இருக்கிற ஒருமை பன்மை அறிதல் வரைக்கும் இது எங்க படிக்கணும், எந்தெந்த புக்ஸ் கவர் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுக்கான சோர்ஸ் புக், அதாவது டிஎன்பிசியோட பிஒய்க்கு பேஸ் பண்ணி இதோட சோர்ஸ் புக் பிளஸ் 6 to 12th புக்ல வேர் டு ஸ்டடி இதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமி, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமி இதான் மேஜரா பார்ட்டிசிபேட் பண்ற டாபிக்ல இதுவும் ஒண்ணு. இப்போ இந்தியன் எக்கானமில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அதுல இருந்து வரைக்கும் ஜிஎஸ்டி வரைக்கும் இது வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா சிலபஸ்ல இருக்கிற இந்த டாபிக் இது 6 to 12th அண்ட் சோர்ஸ் புக் இது எங்க படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஷெடியூலுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவோம்னா நம்ம சொல்லிடுவோம். இதுக்கான புக்ஸ் பின்னாடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸாமுக்கு முன்னாடி இது பர்டிகுலரா 6 to 12th எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்னு வரப்போ நமக்கு 2 மேஜர் பார்ட்டா இருக்கும். ஒன்னு மென்டல் எபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ரீசனிங். மென்டல் எபிலிட்டில இருந்து நமக்கு எக்ஸாமுக்கு 15 கொஸ்டின் அப்படிங்கிறதும் ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு டெஸ்ட் சீரீஸ்ல ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்லயுமே மென்டல் எபிலிட்டில இருந்து ஒரு டாபிக்கும் ரீசனிங்ல இருந்து இன்னொரு டாபிக்கும் இருக்கும். இதுவும் ஆஸ் வெல் அஸ் மென்டல் எபிலிட்டில இருந்து ஒரு 15 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி 25 கொஸ்டின் ஷேர் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்லயுமே எக்ஸிக்யூட்டிவா 200 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதுல தமிழ்ல 100 கொஸ்டின், ஜிஎஸ்ல ஒரு 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஆக மொத்தம் இதுவும் 200 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரியே தான் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 2 இதுவும் சேம். யூனிட் 1ல இலக்கணம்ல அடுத்த டாபிக் சொல் அப்படிங்கிறது இதுவும் நம்ம 6 to 12th படிக்கணும். அதே மாதிரி டிஎன்பிசில கேட்டுட்டு இருக்க சோர்ஸ் புக்ஸ் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசில எக்ஸ்க்ளூசிவா நம்ம கரியர் சர்வீஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதையும் என்ன பண்ணணும்னா இதுக்கு சேர்த்து நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டாபிக் அது பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா அதையும் நாங்க என்ன பண்ணிடுவோம்னா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் இங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்தோம்னா HCF அண்ட் டைஸ் ஒரு மென்டல் எபிலிட்டி இருக்க போது, ஒரு டாபிக் ரீசனிங்ல இருக்க போகுது. ஓகேவா? இது 25 மார்க்குக்கு. GS அப்படிங்கிறது 75க்கு டாபிக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழுக்கு 100 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் மூணாவது டெஸ்ட் மார்ச் 1 2026. இதையும் சேம் அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நம்ம ஸ்பிட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா மாதிரியே ஒவ்வொரு 3 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு நம்பர் ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருக்கோம். ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் SCRT பேஸ் பண்ண ஃபவுண்டேஷன் டெஸ்ட்ல ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துட்டோம். இங்க 4th ரிவிஷன் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இங்க பாக்குற அந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்ல 1, 2, 3 இருக்கு இல்லையா, இந்த 3 டெஸ்ட் சீரிஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 2025 அப்புறம் ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இதுல சேர்த்து ஆட் ஆயிருக்கும். இது கூட மேக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷெட்யூலுக்குள்ளேயே இருக்கு இல்லையா, டெஸ்ட் 1, 2, 3 அதோட மேக்ஸ் அப்படிங்கிறது இதுல இன்க்ளூடா இருக்கும். இது மொத்தமா 200 கொஸ்டின்ஸ்க்கு. இது 4th ரிவிஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி அழகு 2 சொல்லகராதி அப்படிங்கிறது இந்த டாபிக்ல இருந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இந்தியன் பாலிட்டி. இங்க எக்கனாமிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வரணும்னா நேரா அடுத்து இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டில கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதுல இருந்து DPSP டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வரைக்கும் படிக்க போறோம். இதுக்கு 6th to 12th புக்கு பிளஸ் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்க சோர்ஸ் புக், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ண சோர்ஸ் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ஸ் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதுக்குள்ள ஆட் ஆகும். இந்த டாபிக்ல இருக்கிற ஸ்கூல் புக்ஸ், அப்புறம் இது சம்பந்தமா இருக்கிற ஒரு சோர்ஸ் புக்கு, அப்புறம் டிஎன்பிஎஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட PYQs, இது நீங்க மூணுமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மென்டல் எபிலிட்டி இந்த ஒரு டாபிக் இருக்கும். ஓகே, இதே செக்ஸ்ட்ல இதே ஆர்டர்ல தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்க போகுது. இதுக்கான டீடைல்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது பின் பண்ணியிருக்க கீழே ஷெட்யூல் இதுல இருக்கு, டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி அங்கே 4th டெஸ்ட் ரிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே 5th ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். இங்க டெஸ்ட் 5, 6, 7 அதோட ரிவிஷனும் நீங்க ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்க இல்லையா, மேல 4th ரிவிஷன் வரைக்கும், அது வரைக்கும் இல்ல 2025க்கான ஃபுல் ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸோட ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம். அதாவது நம்ம ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்றோம், சிலபஸ் ரிவிஷன் பண்றோம், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம என்ன பண்றோம்னா 6 மந்த் தனித்தனியா டெஸ்ட் போட்டு வந்திருக்கோம். இங்க 6 மந்த்ஸுக்கான ஒரு ரிவிஷனையும் நம்ம வந்து இங்க கொடுத்துறோம். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 9 அதுக்கான ஷெட்யூல் இருக்கு. இங்க யூனிட் 3 ஹிஸ்டரி ஃபுல்லா. ஓகேவா? இந்த டாபிக் ஃபுல்லா கொடுக்குறோம். இந்த டாபிக் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இதுக்கு 1 வீக் நம்ம டைம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 1 வீக்குள்ள நம்ம வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு படிக்கிற ஸ்பீடப்பும் பூஸ்டப் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவு ஃபாஸ்டா போனா மட்டும்தான் நம்மளால சிலபஸை கவர் பண்ணிட்டு நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத எக்ஸாம் முன்னாடி நம்மளால கவர் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 12 அப்படிங்கிறது 6th ரிவிஷன் பிப்ரவரி மார்ச் 2026 நெக்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, அதோட கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் அடுத்த மந்த்துக்கு. ஸோ டெஸ்ட் நம்பர் 13 அதே மாதிரி மேக்ஸ் எல்லா டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் 3 இயர்க்கான PYQ என்ன பண்ண போறோம்னா செப்பரேட்டா மேக்ஸ் பார்க்க போறோம். நீங்க 2023 ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருப்பாங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சியோட PYQல இருக்கிற இந்த முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட மேக்ஸ் ஒரு 25 மேக்ஸ் என்ன பண்ண போறோம்னா நம்ம PYQல இருந்து கேட்க போறோம். ஓகேவா? இதுக்கான செப்பரேட் PDF அப்படிங்கிறது நம்ம வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். அதாவது டிஎன்பிசியோட PYQ மேக்ஸ் சம்பந்தப்பட்ட PYQ உங்களுக்கு சால்வ் பண்றதுக்காக இதோட PDF நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி 2024 2023 பார்த்தோம் இல்லையா, அடுத்த டெஸ்ட்ல 2024 ஆப்டிடியூட் ரீசனிங்கோட PYQ அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் 2025 நடந்த டிஎன்பிசியோட எக்ஸாம் இல்லையா, அந்த எக்ஸாமோட 2 பார்ட்டா, அதாவது பார்ட் 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல ஏதாவது எக்ஸாம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம்ல நடந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டினோட ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். as well as 7th ரிவிஷன் அப்படிங்கிறது டெஸ்ட் நம்பர் 13, 14, 15 இதோட ரிவிஷனா இருக்கும். அப்புறம் ஏப்ரல் மே 2026 அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். அண்ட் லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து 6 to 10th அதுக்குள்ளேயே வந்து கவர் ஆயிடும், சயின்ஸ் புக்லேயே கவர் ஆயிடும். இதுக்கான வேர் டு ஸ்டடி நீங்க எங்க படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கிற சில இதுக்கு மட்டும் 11th and 12th புக்ஸ், அதாவது இதுக்குள்ள இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சில டாபிக்ஸ் மட்டும் 11th 12th புக் நம்ம வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டாபிக்ஸ் as well as அது கூடவே நம்ம PYQ கொஸ்டின்ஸும் சிலது பார்க்குற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறமா 2025ஓட ரீசனிங் டெஸ்ட் பிஒய்க்யூ, அதாவது ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் பார்த்துருக்கோம், அது மாதிரி ரெண்டாவது பார்ட், அதாவது 2025ஓட மேக்ஸ் பிஒய்க்யூவை ரெண்டா பிரிச்சு பார்க்குறோம். 2 டெஸ்டா ஃபுல் டெஸ்டா பார்க்க போறோம். ஓகேவா? அண்ட் அடுத்து இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டையும் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டையும் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி 6 to 12th அந்த புக்கை பேஸ் பண்ணி ஒரு தமிழுக்காக எக்ஸ்க்ளூசிவா தமிழோட ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண ஒரு ஃபுல் டெஸ்ட். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறதும் நம்ம சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுனால ஃபுல் ரிவிஷன்ல என்ன பண்ண போறோம்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னா ஃபுல் டெஸ்ட்டையும் நம்ம கொடுக்க போறோம். ரெண்டாவது தமிழ் பார்த்தாச்சு. அடுத்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது 6 to 12th உள்ள ஜிஎஸ் இருக்கு இல்லையா, ஃபுல்லாவே ஒரு ஃபுல் டெஸ்ட். இது கூடயும் சேம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கோட ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துட போகுது. அடுத்து ஸ்கூல் புக் முடிச்சாச்சு. இப்போ சிலபஸ்ல இருக்கிற தமிழ் ஃபுல் டெஸ்ட், அதாவது தமிழ் இருக்கு இல்லையா, ஜெனரல் தமிழ் இருக்கு இல்லையா, இதோட ஒரு ஃபுல் டெஸ்ட். ரெண்டாவது அது கூடவே ஆப்டிடியூட். மூணாவது சிலபஸ் ஓரியன்டா ஒரு சிலபஸ் டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் இருக்கிற ஒரு ஃபுல் டெஸ்ட், பிளஸ் அது கூடவே நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் வந்துடும். லாஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற மாதிரியே ஃபுல் கவரேஜ்ல நடக்கக்கூடிய இந்த 3 டெஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண ஒரு ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 2 டெஸ்ட் அப்படிங்கிறது சிலபஸ் பேஸ் பண்ண ஒரு ஃபுல் டெஸ்ட். லாஸ்ட் 3 டெஸ்ட் அப்படிங்கிறது ஓவராலா டிஎன்பிசி எப்படி ஒரு ஃபுல் எக்ஸாம் நடத்துவாங்களோ அதே மாதிரி இந்த ஃபுல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த 3 டெஸ்ட்டுமே டிஎன்பிசியோட சேம் ஸ்டாண்டர்ட்ல அதே மாதிரியா நடக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட், அதுக்கப்புறமா இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேவா? இந்த சிலபஸ்க்கான இந்த டிரைவ் லிங்க் அப்படிங்கிறது கீழே நமக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்க எதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னாலும் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மேல சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நமக்கு ஸ்கூல் புக்ஸை தாண்டி, அதாவது எஸ்சிஆர்டி புக்ஸை தாண்டி சோர்ஸ் புக் சிலதுல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்க தான் செய்யறாங்க. அதை லாஸ்ட் குரூப் 4 2025 பேஸ் பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் டிஎன்பிசில இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க தமிழுக்கு அவங்க எடுத்திருக்க சில சோர்ஸ் புக்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். இந்த சோர்ஸ் புக் ஃபுல்லாவே படிக்கணுமா சார்? தேவிரா இலக்கியம் கொடுத்துருக்கோம், தேவிரா இலக்கணம் கொடுத்துருக்கோம். இந்த இளங்கோவனா தமிழ் வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக். இது ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இது ஃபுல்லா படிக்க தேவையில்ல. நமக்கு சிலபஸுக்கு எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த பேஜ் நம்பர் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லிடுவோம். நீங்க அதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்து இருக்கிற மெட்டீரியல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு புக் ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். மேபி உங்களுக்கு ஜனவரியில இந்த புக் உங்க கைக்கு வரும். நம்ம ஒரு தமிழ் மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த எஸ்சிஆர் இதுக்கு முன்னாடி கிட்ட பிஒய்க்கு கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாம சோர்ஸ் புக்ல இருக்கிற டாபிக் வைஸ் இதெல்லாம் கவர் பண்ணி ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ண போறோம். இப்போ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த புக்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமே, இதுல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கிற எல்லாமே என்னன்னா உங்களுக்கு அதில் கவர் ஆயிடும். இதுல கொடுத்துருக்க இந்த டாபிக்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த டெஸ்ட்டுக்குள்ளது மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எழுத்து அப்படிங்கிற டாபிக்ல இருந்து தமிழ்ல டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா இந்த எழுத்து அப்படிங்கிறது எதுல கவர் ஆகுது, தேவிரா இலக்கியம்ல எப்படி எங்க இருக்கு, இளங்கோவனா தமிழ் வளத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமில இதோட பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பிடிஎஃபாவே கூட சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து அறிவியல் சயின்ஸ் அப்படிங்கிறது போய் எதை படிக்கணும்னா மேஜரா 6 to 10th அப்படிங்கிறது போதும். சில டாபிக்ஸ்க்கு மட்டும் 11th and 12th. இப்போ டிசீஸ் அப்படிங்கிற டாபிக் 11th 12th நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மேஜரா சில கன்சர்ன் அந்த பாக்ஸ் புக் பேக் இது மாதிரியான சில டாபிக்ஸ் மட்டும் நீங்க அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேஜரா 6 to 10th கவர் ஆயிடும். 11th 12th நம்ம சில விஷயங்கள் அட்வான்ஸா பார்க்கணும். ஸோ ஜியாகிரபி வரப்போ 6 to 10th, அதாவது 6 to 10th விட 10th புக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும். சிலபஸ்ல கவர் ஆகிற சில விஷயங்கள் 11th 12th நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பாக்ஸ் கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் யூனிட் 3 ஐஎன்எம் as well as இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்க்கு க வெங்கடேசனோட இந்திய தேசிய வரலாறு அப்படிங்கிற புக் சோர்ஸ் புக்காக கொடுத்துருக்கோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனோட இந்திய அரசியலமைப்பு, இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கு லட்சுமிகாந்தோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள். இந்த புக்கு சிவா எழுதின புக் வந்து ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. இந்த புக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன படிக்க போறோம்னா தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே 2025-26 ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இது இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது. அதே மாதிரி
பட்ஜெட் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் எக்கனாமிக்ஸ்ல சமூக பொருளாதார பிரச்சனைகள் வந்து செகண்ட்ல இருக்கும். எக்கனாமிக்ஸ் இல்லாம சோசியல் இஷ்யூஸ் அந்த டாபிக்ல நம்ம இது படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே படிக்க போறோம். ரெண்டாவது தமிழ்நாடோட பட்ஜெட் படிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்திய லெவல்ல இந்தியாவில் ரிலீஸ் பண்ண எக்கனாமிக் சர்வே அண்ட் இந்தியாவோட பட்ஜெட். ஓகேவா? அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸ் சம்பந்தமாகவும் சில தமிழ்நாடு கவர்மெண்டோட பேசிக் ஸ்கீம்ஸ் சம்பந்தப்பட்டமாகவும் அதுவும் எக்கனாமிக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தமிழரசு மாத இதழ், அதுவும் தமிழ்நாட்டு கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலிசி நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாலிசி நோட்ஸ் நாங்க வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்து யூனிட் 6க்கு க வெங்கடேசனோட நவீன கால வரலாறு, அப்புறம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, இந்த 2 புக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 10th புக்கு. நீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புக் அப்படிங்கிறதோட நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 10th புக் அப்படிங்கிறது மென்டல் அபிலிட்டிக்கும், நம்ம ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிறதும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூ அப்படிங்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது ஃபுல்லாவே வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறதும், சோர்ஸ் புக்ல நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸை ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை எக்ஸ்க்ளூசிவா திரும்ப ஒரு வீடியோவா இல்ல இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வீடியோ திரும்ப ஒரு வீடியோவா மேக் பண்ணி தரேன். ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே சார் நாங்க இது வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், இது வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், இல்ல இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இங்க கொடுத்துருக்கோம். இது ஷெட்யூல் பின்னாடி லாஸ்ட் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ரெண்டுல ஜாயின் பண்ணாலும் நமக்கு டெல்டாவில் 2 இடத்துல கும்பகோணத்துலயும் தஞ்சாவூர்லயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த பிரான்ச்சஸை நீங்க டைரக்டாவே போயிட்டு அசஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸுக்கு ஜாயின் பண்ணணும் அந்த வில்லிங் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்கேயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல இருந்தாலும் சரி ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி. இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்க ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க அவைலபிள் இருப்பாங்க அந்த இன்ஸ்டியூட்லயே. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இல்ல சிலபஸ் சம்பந்தமான ஏதாவது டவுட் இல்லைனாக்கா டெஸ்ட் எது படிக்கணும் இல்ல எங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அவங்கள டைரக்டாவோ இன்ஸ்டியூட்ல அவங்க இருப்பாங்க அவங்க கிட்டயோ அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். நீங்க அவங்க கிட்ட கால் பண்ணி உங்க ஷெட்யூல் சம்பந்தமான அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் எக்ஸ்க்ளூசிவா டெஸ்ட் சீரிஸ்க்கான டவுட்ஸை நீங்க அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் என்னால ஆன்லைன்ல எக்ஸாம் எழுத போறேன், எனக்கு இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க உங்க டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டெல்டாவில் தஞ்சாவூர் கும்பகோணத்துல சண்டே எவ்ரி சண்டே 10 AM அப்படிங்கிற டைமுக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடும். இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி ஆனுவல் பிளான்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா இல்லைனாக்கா எக்ஸாம் டேட்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாக்கா இல்ல எக்ஸாம் ஏதாவது சேஞ்ச் ஆகுது இல்ல வேற ஏதாவது டாபிக் ஆட் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த இதுல குரூப்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதே மாதிரி எவ்ரி சண்டே சொன்னோம் இல்லையா டெஸ்ட், எவ்ரி சண்டே கம்பல்சரி நீங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஏதாவது சம் எமர்ஜென்சி சார் நான் வந்து என்னால சண்டே எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த 2 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க இன்ஸ்டியூட் வந்து அந்த 2 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்பரான ரீசனா இருக்குங்கிற பட்சத்துல அடுத்த 2 நாளைக்குள்ள நீங்க அந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் சொன்னோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் ஃப்ரீ. யாரு வேணாலும் வந்து நீங்க எழுதிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க நல்லா படிச்சிருக்காங்க இல்ல அவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அந்த டெஸ்ட் சீரிஸை ஃப்ரீயா கூட எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க 80% மேல எடுத்தா அவங்களுக்கு நம்ம எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே ஃப்ரீயா கொடுக்குறோம். 75% மேல எடுக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்பா தர்றோம். ஓகேவா? இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆஃப்லைன்ல மட்டும்தான், ஆன்லைன்ல கிடையாது. கீழே ஓகே இதுக்கு பிரான்ச்சுக்கான டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா டெல்டாவில் தஞ்சாவூர் பிரான்ச்சை நீங்க நேரா அசஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க லொகேஷன் தெரியல அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்ல டெஸ்ட் சீரிஸ்க்கான எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கும்பகோணம் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா கும்பகோணம் பிரான்ச் நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். அசஸ் பண்ணிக்கிட்டு அங்க உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நீங்க அங்க ஜாயின் பண்ணி ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரப்போ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் 2 பேருக்குமே ஒரே ஃபீஸ் தான். 1500 அப்படிங்கிறது ஒரு ஃபீஸ்.
நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா இது ஃப்ரீயாகவும், அப்படி இல்லை 50% ஆஃபர்லையும் நீங்க இந்த ஷெட்யூல வந்து எக்ஸ்க்ளூசிவா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டில் குரூப் 4 2026 வரைக்கும் இது எலிஜிபிள். அது வரைக்கும் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது போகும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியா நம்மளோட 2 பிரான்ச்சையும் நீங்க நேரடியா போய் பார்த்துட்டு அங்கேயே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்மிஷன் அப்படிங்கிறத நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதாவது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். இந்த 2 நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மஸ்ட். உங்க பேரு உங்க டீட்டெயில கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த நாள்ல அந்த எக்ஸாம், அந்த ஓப்பன் எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் குரூப் 4 2026க்கான டெஸ்ட் சீரிஸோட ஃபுல் ஷெட்யூல். அப்புறம் இதோட ஜாயினிங் ப்ராசஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே நீங்க நம்மளோட ஆஃப்லைன்ல நம்மளோட பிரான்ச்சஸ் போயிட்டு நீங்க அங்க இருக்கிற நம்மளோட டெஸ்ட் சீரிஸுக்காக ஒரு சார் இருப்பாரு, அவங்க கிட்டயே இந்த மென்டார்கிட்டயே நீங்க கேட்டுட்டு இந்த டெஸ்ட் சீரிஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம கீழே லிங்க்ல வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணுங்க. கண்டென்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு வாரத்துக்குள்ள படிக்க முடியாத மாதிரி இருக்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தீங்க. 36 அதாவது 9 மாசத்துல நம்ம அடுத்த குரூப் 4 எக்ஸாம்க்குள்ள நம்மளோட டாபிக் சிலபஸை கவர் பண்ணிட்டு ஒரு 7 ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு ஒரு ஸ்பீடா போனாதான் நம்மளால பண்ண முடியும். டாபிக் ரொம்ப இன்னும் சின்னது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது ரொம்ப கிட்டக்க இருக்கும். ஆல்மோஸ்ட் ஜூலைல தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் முடியுது. அதுக்குள்ள நம்ம சிலபஸை முடிச்சுட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸையும் முடிச்சு கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு ஸ்பீடா நம்மளோட படிக்கிற மெத்தடையும் சரி, நம்மளோட ஷார்ட்கட்ஸ் எல்லா விதமான ட்ரிக்குமே இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். அப்படி பண்ணா மட்டும்தான் 2026 குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம் நம்மளால கிராக் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே மெசேஜ்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.